சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என் குடும்பத்துக்கு கிடச்சதில்ல. என்னைக்காவது நான் ஒரு படம் நடிப்பேன், அதோட ஆடியோ லான்ச் வந்துட்டு நான் சத்யம் தேட்டரில் வைப்பேன். எல்லோருக்கும் வணக்கம். ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும். சிவாஜி சார் குடும்பத்தில் அடுத்த ஜென்ரேஷன் ராம்குமார் சார், பிரபு சார், அதுக்கடுத்த ஜென்ரேஷன் துஷ்யந்த், இவங்க கூட எல்லாம் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது 10 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கு மேலே சிவாஜி சார் குடும்பத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என் குடும்பத்துக்கு கிடச்சதில்ல. குடும்பத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் 200th மூவி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சும்மா ஒரு கெத்துக்கு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் கட் அடிச்சு சத்யம் தேட்டர் வருவோம் படம் பார்க்க. அன்றைக்கி சும்மா ஒரு கெத்துக்காக சொல்லுவோம், என்னைக்காவது நான் ஒரு படம் நடிப்பேன், அதோட ஆடியோ லான்ச் வந்துட்டு நான் சத்யம் தேட்டரில் வைப்பேன். இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லோரும் வருவாங்க, நீ கண்டிப்பாக நான் சும்மா சொல்லுவேன், அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் ஒரு 1 வீக் முன்னாடி இந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். நேற்றுக்கு அது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சுத்தமாக எதுவுமே வரல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி துஷ்யந்த் சார் சொன்னார், நான் ஏதோ வந்தது அவருக்கு பெருமையாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் கூட பழக முடிஞ்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அண்ட் நடிகர் திலகம் சிவாஜி சாரோட ஃபேமிலி 3rd ஜென்ரேஷன் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரபுங்கள் பற்றி சொல்லணுன்னா, டெய்லி வீட்டிலேருந்து தம்பி கேரவனுக்கு வாங்க, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு வெயிட் ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். எல்லோரும் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ நீட் யோர் சப்போர்ட் அண்ட் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ.